ஹலோ கைஸ், இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி ப்ரூக்கின் அதிரடியால் சூப்பர் எயிட்ல இருந்து முதல் ஆளா செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்கக்கூடிய டீம் இங்கிலாந்து அணி. எல்லாருமே வந்து T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து அணி ரைட் ஆஃப் பண்ணாங்க. பட் இங்கிலாந்து அணி முதல் டீமா வந்து T20 உலக கோப்பை செமிஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்கு. இப்போ இங்கிலாந்து டீமை பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஸ்டேபிளான ஒரு டீமாக தான் தெரியுது. குறிப்பா வந்து ப்ரூக் நின்னு நான் ஆடி குடுக்குறேன் அப்படின்னு செஞ்சுரி அடிச்சு என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ஆடினாருன்னு நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பொறுப்பா, அவ்வளோ கிளாஸா வந்து எங்கெங்க அடிக்கணும், எங்கெங்க அடிக்கக்கூடாதுன்னு சூப்பராவே எடுத்துட்டு போயிருந்தாரு. ஹாரி ப்ரூக் மட்டும் தான் அந்த டீம்லயே வந்து சிறப்பா ஆடுனாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் கடைசியில வந்து ஃபினிஷிங் குடுத்து மொத்தத்துல வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச தூக்குற மாரி போய் அப்புறம் ஜெயிச்சாங்க. அதுக்கு குறிப்பா 19வது ஓவர் வந்து என்ன தடவல்ஸ்! அந்த மாரி ஒரு தடவல்ஸ் வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து பதறி போயிருப்பாங்க. அப்படி ஒரு தடவல்ஸ். அப்புறம் அடுத்த ஓவர்ல முடிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். பட் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் கடைசியில வந்து என்னடா பண்றீங்கன்ற மாரி தான் இருந்துச்சு இங்கிலாந்து டீம் பொறுத்தவரைக்கும். பட் இங்கிலாந்து அணி ஆடுன ஆட்டம் வந்து அதிரடியான ஆட்டம். பவுலிங்ல சிறப்பா போட்டாங்க. பேட்டிங்ல ப்ரூக் வந்து செஞ்சுட்டாரு. ஹாரி ப்ரூக் வந்து நம்பர் 3ல வராரு. என்னது நம்பர் 3ல வராப்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்தது வந்து டீம கடைசி வரைக்கும் நின்னு முடிச்சு குடுக்கணும் அப்படின்றது தான். அவர் வந்து செட் பண்ணி குடுத்துட்டாரு. கடைசியில அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் 100 ரன் அடிச்சு மாஸா வந்து இங்கிலாந்து டீம வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னே சொல்லணும். இப்போ கன்னு மாரி இடத்துல நிக்கிறாங்க. இங்கிலாந்து அணியோட இந்த ஒரு ஆட்டத்து மூலமா செமிஃபைனல்ஸ் போறாங்க. செமிஃபைனல்ஸ் யார மீட் பண்ண போறான்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இதே வேகத்துல போனாங்கன்னா ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க இங்கிலாந்து அணி ஃபைனல்ஸ் போகுமா? இல்ல செமிஃபைனல்ஸ்லயே வெளிய வந்துருமா? அப்படின்றத. அதுக்கப்புறம் ப்ரூக்கோட இந்த இன்னிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.